ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் மாதக்கணக்கில் பூட்டி கிடப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அவசரமாக திறக்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்படாததால் மக்கள் வரிப்பணம் வீணாகி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் கீழக்கரை நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு மருத்துவமனையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடியே அன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்பட்ட அன்னையோட அதுக்கப்புறம் எந்த ஒரு செயல்பாட்டுக்குமே வரல. ஏன்னா ஏற்கனவே இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே ஏழை எளிய மக்கள் தான். கர்ப்பிணி பெண்கள்லாம் பக்கத்துலேயே மொட்டைப்புள்ள தெருவில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்துச்சு. அங்க பக்கத்துல போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை மூடிட்டாங்க. அதை மூடிட்டு கேட்கும்போது இங்க நகராட்சி பக்கத்திலே ஒன்று ஆரம்பிக்கிறோம், இங்கே ஒரு புதுசா பெருசா நவீனமா உள்ள மாதிரி ஒரு பெருசா ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்போ இது அங்கேயே மூடிட்டு இதையும் ஆரம்பிக்காம இருக்காம இங்க இருக்கிற மக்கள் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இப்போ ஜிஹெச்சுக்கும் ராமநாதபுரத்துக்கும் போயிட்டு வர்ற பெரிய சிரமமான சூழ்நிலையா இருக்கு. அதனால இந்த அரசு, புதிய அரசு ஏற்றிருக்கிற அரசு இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனடியாக திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணுங்கிறது இங்க இந்த பக்கம் இருக்கிற மக்களோட எங்களுடைய கோரிக்கை.